ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஜெகஷ்னியோடைய அப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரீட் வைக்கிறோம். அதனுடைய விலாக் தான். சண்டே விலாக் தவிர்த்து இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே விலாக். சரிங்களா? இன்றைக்கி வந்து போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், ஆனியன் ரைத்தா, அப்புறம் ஒயிட் ரைஸ். அவ்வளோதான். இன்றைக்கி ரிலேஷன் வீட்டுக்கு வராங்க, அதனால் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு விளாட போயிட்டார். எதுவுமே ரெடி பண்ணி கொடுக்காம போனால் நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஏன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். வெங்காயம் அரிஞ்சு கொடுத்துட்டாரு, தக்காளி, புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி ஊற வச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாப்பாவுக்கு சில்லி சிக்கனுக்கு இதுவும் ஊற வச்சிட்டாரு. கையோட பிரியாணி குண்டாவும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாமும் ரெடி பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். நான் எதுவும் திட்டக்கூடாது அப்படின்னுட்டு. இப்போ நம்ம சமைக்கிற வேலை மட்டும்தான். டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடணும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பிரியாணி செய்ய டபரா வச்சாச்சு. டபரா சூடாக இருக்கும். இன்னொன்று சைடில் அப்படி கிரேவி செஞ்சிடலாம். 2 அடுப்புலையும் டக்குன்னு வேலை முடிஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஓட்டலெல்லாம் அந்த காயில் அடுத்து வந்து சிக்கன் கிரேவிக்குமே எடுத்து வச்சிடலாம். குண்டா காஞ்சிச்சு, பிரியாணி குண்டா. இது வந்து எண்ணெய் சேர்த்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி போதும். இங்கே கிரேவிக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த பட்டை கிராம்பு வந்து கிரேவி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி. இது பொரிட்டும். என்னோட கிரேவிக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது பட்டை கிராம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்மளுடைய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறதுக்கும் வதக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவிக்கு ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இது இப்போ தான் கல்லா பதத்துக்கு வந்திருக்கு. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும். சிக்கன் கிரேவிக்கு இது ரெடி. 1 தக்காளி சேர்த்துக்கலாம்.
வச்சிடலாம். அரிசி வரடுக்குது எனக்கு. சிக்கன் வந்து ஃபஸ்ட்டே பிரியாணிக்கு ஊற வச்சிட்டோம். தயிர், சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டோம். அதனால் உப்பு வந்து சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது நல்லா வதங்க விடலாம். தக்காளி வந்து ஓரளவு வதங்கினா போதும் சிக்கன் கிரேவிக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். என்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது வதங்கிட்டு வருது. வெங்காயமும் இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்லா வதங்கும். இப்போ வந்து இதில் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இதை அலசி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா நான் கலந்து வைப்பேன். வெங்காயமும் ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா உளுந்து வறுத்தோம். நம்ம அந்த சிக்கனுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மஞ்சள் தூள் போட்டு சிம்மில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சாக்கா சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வரும். கிளறு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மாதிரி சிம்மில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா பாருங்கள், சூப்பராக ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வரணும்னா போதும். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது புதினா மல்லி இதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து புதினா மல்லி சேர்த்தா கை ஃப்ளேம் வச்சு நல்லா சுருண்டு வர வரைக்கும் இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் போட்டால் சாப்பாடு கலர் நல்லா கொடுக்கும்.
சாப்பாட்டுக்கு தேவையான அளவு காரம். என்னது எனக்கு வேணா நீ சாப்பிடு. வாண்டக்காய் எவ்வளோ சூடு. இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் தக்காளி சேர்த்துப்போம். ஈஸியாக இருக்குது, கட் பண்ணி வச்சுட்டு போனதுனால தக்காளி நல்லா கலந்து வச்சுப்போம். நான்லாம் பெரிய செஃப்பு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து எல்லாத்தையும் எத்தனை பேருக்கு சமைக்கிறது அப்படிலாம் கற்றுக்கிட்டேன். என் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா கிளறி தயிர் ஊற்றிக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான தயிர். நம்ம சிக்கனில் இது தயிரில் தான் ஊற வச்சுருக்கோம். அதனால இது சாப்பாட்டுக்கு தேவையான தயிர். தயிர் ஊற்றியாச்சா? அந்த தயிரோடைய பச்சை வாசனை போகட்டும். போகுது நல்லா. பிரியாணி வாசனை இப்பயே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். இதே நான் நல்லா மசாலாவும் சேர்த்துக்கிறேன். மசாலானா தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, உப்பு, அவ்வளோதான். இப்போது நம்ம சிக்கன் சேர்த்து உடனே இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போட்டதுனால கொஞ்சம் நல்லாவே ஊறி இருக்கும். அதனால கலந்துக்கலாம், கறி உடையாத அளவுக்கு. இதெல்லாம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். இது மூடி சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வைக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் கிரேவி பண்ணலாம். நல்லா நிறையா தண்ணி விட்டு இது நல்லா வெந்து வந்துச்சு. ஆனியனுக்கு மட்டும் கட் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வேறு ஃபுல்லாக இது நல்லா சிக்கன் வந்து தண்ணியிலே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் வச்ச மசாலா, குழம்பு மிளகாத்தூள் நான் இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரம். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன். ரெண்டுமே சேர்த்தா தான் கொஞ்சம் தடுப்பு வரும். தடுப்பாக இருக்கும், கெட்டி. மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கிறேன். ஸ்டேஜில் அளவு கிரேவி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி. இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
தண்ணி சேர்த்துட்டு வந்து உப்பு செக் பண்ணி ஆனால் உப்பாக இருக்குது தான் கரெக்டான ஸ்டேஜ். மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போது இது சிக்கன் பார்க்கலாம். இது அடி பிடிக்கிற அளவுக்கு நம்ம அடுப்பை வந்து பாஸில் வச்சு கிண்டி வச்சுருக்கோம். ஜெகஸ்னி ஏய் தண்ணியை ஊற்றிட்டு கிடக்குறான். இப்போ நம்மளுடைய சிக்கனை நல்லா வெந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். கலந்து ஒரு கொதி வர வரைக்கும் இந்த மூடி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஊற வச்சுருவாங்க. ஸோ வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து கடைசியாக பெப்பர் பவுடரோட கணேஷ் பெப்பர் பவுடர் சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி கொதி வருது. இதில் வந்து ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். சாப்பாடு வந்து உடையாமல் இருக்கும். ஏன்பா எப்பா அது புட்டுக்கும் சாமி சல்லடை கலந்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுருக்கோம். ஏன் சாமி
அரிசி எடுத்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் சிம்மில் வைக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டில் வைக்கணும். இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஏன்னா இது உப்பு கறிக்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரும். அடுப்பு ஃபாஸ்ட்ல இருக்கும். நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபைனலாக வந்து நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் இது ஆறாக நல்லா இறுக்கி போயிருக்கும், கெட்டியாக இருக்கும். அப்படியே எடுத்து இறக்கிற வேண்டியதான். இது இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சா? இதை இறக்கிடலாம். சிக்கன் கிரேவி இறக்கியாச்சு. இப்போ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுருக்குறேன் வெள்ளை சாதத்துக்கு. அதை வந்து அந்த குக்கரில் வச்சு விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பாடு தம் போட்டுட்டோம். சிம்மில் ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். சாப்பாடு போட்டோம். இப்போ வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சில்லி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் சில்லி கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருந்தேன். அது பாப்பாவுக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு 4 மட்டும் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வச்சிட்டேன். மீதி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன், நைட்டுக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னுட்டு. எண்ணெய் காஞ்சதும் சில்லி பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே சாப்பாடு வந்து தம் ரெடி ஆகிடுச்சு. இது தம் எடுத்துடலாம். சிக்கன் இதில் போட்டதுக்கப்புறம் தம் எடுத்துக்கலாம். சில்லி போட்டோம். இது நல்லா புரிஞ்சதும் எடுத்து விட்டுக்கலாம். இதோட சில்லி ரெடி ஆகிட்டுருக்கு. ஜெகேஷ்னி பாப்பாவுக்கு அதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சான். தட்டை வச்சு திங்கிறாங்க. சாமி சிக்கன் வேணுமா? சிக்கன் வேவுதுடி வேவுதுடி. சிக்கன் ரெடிடி. அம்மியா சிக்கன் ரெடி, சிக்கன் ரெடி. நம்மளோட சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நீட்டாக ரெடி. நான் இது ஃபுல்லாக கிண்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம சாப்பாடு ரெடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி.